வெஞ்சர்ஸ். நேற்றைய வீடியோவில் நம்ம வந்து ரூபிக் க்யூப்பில் நம்ம எப்படி ப்ளஸ் போடுறது அண்ட் சேம் டைம் இந்த சென்டர் பீஸையும் எட்ஜ் பீஸையும் எப்படி கரெக்டாக கொண்டு வரது 4 சைடுன்றதை பற்றி பார்த்தோம். ஸோ அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ராக்டிஸ் பண்ணவங்க மட்டும் அடுத்த ஸ்டெப்புக்கு வாங்க. இப்போ இன்றைக்கி வந்து நான் வந்து இந்த கார்னர் பீஸுங்க எப்படி சேர்க்குறதுன்றதை நான் சொல்லி தர போகிறேன். ஸோ நேற்று அதை ப்ராக்டிஸ் பண்ணவங்க இதை பண்ணுங்கள், பண்ணாதவங்க அந்த வீடியோ ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வாங்க. ஸோ நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே நண்பர்களே, நம்ம இப்போது இந்த கார்னர் பீஸுங்களை சேர்க்கறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஸ்டெப் அண்டு ஒரு ஃபார்முலா உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெப், அது ஃபார்முலா கிடையாது, ஸ்டெப். அது எப்படின்னா இந்த மாதிரி இப்போ ஒயிட் இங்கே இருக்குது இல்லையா, ப்ளஸ்ஸு இந்த எட்ஜஸில் இந்த கார்னர் பீசஸில் கீழ்பக்கம் ஒயிட்டுக்கு ஆப்போசிட் சைடில் கீழே எங்கெல்லாம் ஒயிட் இருக்குது பாருங்கள், 1 2 இருக்குது. ஓகேங்களா? இப்போது இதை எப்படி இங்கே கொண்டு வரதுன்றதை பண்ணுறோம். ஒரு சைடு ஒயிட் இருக்குது, இன்னொரு சைடு க்ரீன் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ இந்த ரெட் இருக்க இடத்துக்கு கொண்டு வரணும். ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ரெட் இருக்க இடத்துக்கு இப்படி கொண்டு வந்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக க்ரீன் வந்து இந்த சைடில் இருக்கும். உங்களுக்கு புரியுதா? இப்போ வந்து ரெட் இங்கே இருந்தது, சென்டர் பீஸ் வந்து ப்ளூ, அது பக்கத்தில் ரெட் இருந்தது. அதை ட்விஸ்ட் பண்ணி ரெட் இருக்க இடத்துக்கு சென்டர் பீஸ் எங்கே ரெட் இருக்கோ அந்த இடத்துக்கு கொண்டு வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுன்னா கீழே இருக்க பீஸ் வந்து க்ரீனு இதோட மேட்ச் ஆகும். ஓகே, இங்கே கொண்டு வந்தாச்சு. இப்போ இங்கே இருக்க பீஸை இங்கே கொண்டு போகணும். அதாவது ஒயிட் மேலே வரணும், ரெட் இங்கே வரணும், ரெட் இந்த சைடு வரணும், இந்த சைடு க்ரீன் வரணும். ஓகேயா? அது எப்படி பண்ணுறன்றதை பாருங்கள். இப்போ இங்கே கொண்டு வந்துட்டோமா, அடுத்து என்ன பண்ணணும், இதை என்ன பண்ணுங்கள், ஒயிட் லெஃப்ட் சைடில் இருந்ததுன்னா லெஃப்ட் சைடில் மறைக்கணும். ஒயிட் எந்த சைடு இருக்கோ அந்த சைடு மறைக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெட்டும் கார்னர் பீஸையும் சென்டர் பீஸும் ரெட் மேட்ச் பண்ணிட்டோம். அடுத்து ஒயிட் எந்த சைடு இருக்கோ லெஃப்ட் சைடில் இருக்கு இல்லையா, அதனால் இதை ஒரு ரவுண்டு ட்விஸ்ட் பண்ணுறோம். லெஃப்ட் சைடில் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இது இருக்கு இல்லையா, இந்த ஃப்ரண்ட் ரெட்டோட சைடு, ரெட்டோட ஃபேஸ் இருக்கு இல்லையா, இதை என்டையர் ஃபேஸை அப்படியே கீழே கொண்டு வரணும். ஓகேயா? புரியுதா? ஆக்சுவலாக என்ன பண்ணோன்னா இது இங்கே இருந்தது, நம்ம என்ன பண்ணுறோன்னா லெஃப்ட்டு ஒயிட் லெஃப்ட்டில் இருக்கிறதால லெஃப்ட் சைடு திருப்புறோம். ரெட்டோட ஃபேஸ் சைடை அப்படியே மொத்தமாக ட்விஸ்ட் பண்ணி கீழே கொண்டு வரோம். கொண்டு வந்துட்டு என்ன பண்ணோம், இதை மறைச்சி வச்சோம் இல்லையா அந்த ஒயிட்டை, அகைன் அதை வெளியே கொண்டு வரோம். இப்படி வந்த பிறகு இதை என்ன பண்ணுறோம், மேலே ஏற்றுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெட்டு சேர்ந்துருச்சு, ஒயிட்டு க்ரீன் சேர்ந்தாச்சு. ஓகேங்களா? இப்போது இங்கே இன்னொரு பீஸ் இருக்குது, ப்ளூ ஆரஞ்ச் ஒயிட். ப்ளூ இருக்க பகுதி இங்கே இருக்குது, ரைட்டுங்களா? எங்கே இருக்குது, ஆரஞ்ச் சென்டராக இருக்க பகுதியில் ப்ளூ இருக்குது. ஸோ எங்கே ப்ளூ இருக்கோ அங்கே கொண்டு போகணும் நம்ம. ஃபஸ்ட் ப்ளூ இங்கே இருக்குது, ப்ளூவோட கொண்டு வந்துட்டோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ரைட் சைடில் நமக்கு வந்து ஒயிட் இருக்குது. ரெட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருந்தது, லெஃப்ட் சைடில் ட்விஸ்ட் பண்ணோம் ஒயிட்டு. இப்போ ரைட் சைடில் இருக்கிறதால, ப்ளூக்கு ரைட் சைடில் இருக்கிறதால ரைட் சைடில் ஒரு சின்ன ட்விஸ்ட் ஹைட் பண்ணுறோம். அவ்வளோதான். ஹைட் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம், இப்போ ப்ளூ ஃபேஸில் இப்படி மொத்தமாக ட்விஸ்ட் பண்ணி கீழே கொண்டு வரணும். ஒயிட் இருக்கு இல்லையா, மேலே இந்த ஒயிட்டை சைடில் கொண்டு வரணும். சைடில் 45 டிகிரி கொண்டு வந்தோடனே அகைன் இந்த மறைச்சி வச்ச பீஸை வெளியில் எடுக்கணும். மேலே தூக்குனிங்கன்னா இந்த பீஸும் சேர்ந்துருச்சு. ஆரஞ்ச் ப்ளூ ஒயிட் சேர்ந்துருச்சா? எப்படி இங்கே ரெட்டு க்ரீனு ஒயிட் சேர்த்தமோ அது மாதிரி சேர்ந்துருச்சு. ஓகே, இப்போ இதை சேர்த்தாச்சு. இன்னொரு பீஸ் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். மீதி 2 ஒயிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று இங்கேயே இருக்குது, இங்கேயே திரும்பி இருக்குது, கரெக்டாகவும் இருக்குது. ப்ளூ, இந்த ப்ளூ ஒயிட் இங்கே இருக்குது, ரெட்டு இந்த சென்டர் பீஸ். ஸோ இந்த பீஸ் எப்படிடா வரணும்னா அப்படியே இப்படி திரும்பி வரணும். அவ்வளோதான். இந்த ஒயிட் இங்கே வரணும், ரெட் இங்கே போகணும், இந்த ப்ளூ இங்கே வரணும். அவ்வளோதான். இதுக்கு தான் நல்லா கவனமாக பாருங்கள். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபார்முலா பொறுமையாக கவனிங்க. என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு மேலே தூக்குங்க, அதையே லெஃப்ட் சைடு திருப்புங்க, கீழே இருக்குங்க, திரும்ப இப்படி கொண்டு வாங்க, அப்புறம் திரும்ப மேலே ஏற்றுங்க, திரும்ப இப்படி லெஃப்ட் சைடு திருப்புங்க, திரும்ப கீழே கொண்டு வாங்க. வந்துருச்சா? சிம்பிள். இப்போ பார்த்துக்கோங்க. இது புரியலைன்னா இன்னொரு தடவை நான் பொறுமையாக அடுத்த இதுக்கு பண்ணி காட்டுறேன், அதில் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா இப்போ இது சேர்ந்து போச்சு, ரைட்டா? இதுதான் ஃபஸ்ட்டு ஃபார்முலா உங்களுக்கு சொல்லித்தரது நான், அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. இந்த ஃபார்முலா வந்து எல்லா இடத்துலையுமே ஆப்ட் ஆகும், அது பார்த்துக்கோங்க. அடுத்த லெவலில் இந்த ஃபார்முலா தேவைப்படும். இப்போ என்ன பண்ணுறீங்க, இது இங்கே இருக்குது இல்லையா, இங்கே என்ன இருக்குது, ஒயிட் ப்ளீஸ் இங்கே கொண்டு வரணும். ஓகேயா? க்ரீன் வந்து இந்த சைடில் இருக்குது, ஆரஞ்சு இங்கே இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஃபஸ்ட்டு க்ரீன் ஆரஞ்சு சென்டர் இருக்க இடத்துக்கு முதல்ல கொண்டு வரணும். அதாவது இங்கே கொண்டு வந்தால் தான் இதை கீழே கொண்டு போக முடியும், ரைட்டா? இப்போ இங்கே கொண்டு வந்தாச்சு இந்த கார்னருக்கு. எந்த இடத்துக்கு நம்ம சேர்க்கணுமோ அது ரைட் சைடில் வச்சுக்கணும். நம்ம ஆக்சுவலாக இதை பார்த்து நம்ம கவலைப்படக்கூடாது. இந்த கார்னர் பீஸ் நம்ம சேர்க்க போகிறோம்னா
இதை ரைட் சைடு எங்கே இருக்குதோ அது ரைட் சைடில் ஒயிட் இருக்க மாதிரி வச்சுக்கணும். ஒயிட்டோ ஏதோ ஒன்று அந்த பீஸ் அங்கே இருக்கணும், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுங்கள், அகைன் சேம் ஃபார்முலா. அப், ரைட், டவுன், லெஃப்ட். ஆக்சுவலாக லெஃப்ட் போட வேண்டிய வேலையே இல்லை, ஏன்னா அதுக்கு முன்னாடியே சேர்ந்துருச்சு. கவனிங்க, இப்போ ஃபுல் ஒயிட்டாக வந்தாச்சு, இங்கே ஆரஞ்சு ஃபுல்லாக வந்தாச்சு, சென்டர் பீஸும் ஆல்ரெடி நம்ம சேர்த்துட்டு இருந்தோம். க்ரீன் ஃபுல்லாக வந்துருச்சு, சென்டர் பீஸ் நம்ம சேர்த்துருந்தோம். இதை பற்றி கவலைப்படாதீங்க, இது அப்புறம் தான் நமக்கு வேலை, அதனால் இதை பற்றி யோசிக்காதீங்க. இப்போது ரெட்டு சேர்ந்துருச்சு, ப்ளூ சேர்ந்துருச்சு. ஸோ இதுதான் இந்த ஃபார்முலாவை ஈஸியாக பண்ணுற மெத்தட். ஸோ செகண்ட் ஸ்டெப்பு ஒரு ஸ்டெப் அண்ட் ஒரு ஃபார்முலா. ஒரு சின்ன ஐடியா ஒன்று கொடுத்தேன், எப்படி இங்கே கீழே இருக்க பீஸை இப்படி கொண்டு வரதுன்றது, அது மேலே கொண்டு போய் வைக்கிறதுக்கு ஒரு ஐடியாவும், நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபார்முலா. ஆக்சுவலாக அந்த ஃபார்முலா வச்சே நீங்கள் பண்ணலாம். இப்போ அடுத்த இதில் நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் இந்த 2 ஸ்டெப்பாக கூட பண்ணாமல் ஒரு சிலருக்கு இது கன்ஃபியூஷன் இருக்கும். இது ஒன்று அது ஒன்று பண்ணும்போது கன்ஃபியூஷன் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபார்முலா வச்சு மட்டுமே இதை செய்கிறது எப்படின்றது காட்டுறேன் பாருங்கள். இந்த ஸ்டெப்பில் இந்த க்யூப் எடுத்துக்கலாம், நம்ம இதை சேர்த்தாச்சு. இப்போ இந்த க்யூப்பில் என்ன பண்ணுறோன்னா, ஒன்லி ஃபார்முலா வச்சு மட்டும் அந்த ஃபஸ்ட்டு இந்த இப்போ இருக்கு இல்லையா, நம்ம என்ன பண்ண போனதில் இந்த மாதிரி ரெட் இருக்கிறது ஒயிட் இருக்கிறத ரெட் இருக்க பக்கத்துக்கு கொண்டு போயிட்டு இப்படி ஹைட் பண்ணி அப்புறம் என்ன பண்ணோம், இதை கீழே இறக்கி இதை மேலே ஏற்றணும். இப்போ நம்ம அது பண்ண போகிறதில்ல, இப்படி இருக்குது, எப்படி வேணால் இருக்கட்டும் அது. இப்போ என்ன பண்ண போகிறோம், ப்ளஸ்ஸு இது மட்டும் நம்ம போன இதில் போட்டதில் அப்படியே இருக்குது. இப்போ என்ன பண்ணால் அது ஃபார்முலாவை மட்டுமே யூஸ் பண்ணி எல்லாத்தையும் எப்படி இங்கே கொண்டு வரதுன்றது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ரெட்டு, க்ரீன். ஸோ இங்கே ரெட் இருக்குது, க்ரீன் இல்லை. எங்கே க்ரீன் இருக்குது, இங்கே இருக்குது. இப்போ ரெட்டு க்ரீன் வந்துருச்சு, ஒயிட் இந்த இடத்துக்கு வர வேண்டிய பீஸ் இது, கரெக்டாக. இப்போ அந்த ஃபார்முலாவை போடுங்க. அப், மேலே வந்து ரைட் சைடு ஒரு லெஃப்ட் சைடு ஒரு ரொட்டேட் பண்ணுங்கள், அகைன் கீழே கொண்டு வாங்க, சேர்ந்துருச்சு. ஓகேயா, க்ரீன் ரெட்டு சேர்ந்துருச்சு. இப்போ அடுத்த பீஸ் என்னென்னா இந்த இடம், இந்த கார்னருக்கு என்ன வரணும், ப்ளூ, ரெட் அண்ட் ஒயிட் வரணும். ப்ளூ, ரெட் அண்ட் ஒயிட் மேலேயே செட் ஆகிருக்கு, ஆட்டோமேட்டிக்காக இங்கே தான் இருக்குது. இந்த பீஸ் இங்கே கொண்டு வரதுக்கு மேலே இருக்குது. இங்கே இருக்கும்போது ஈஸியாக வந்துருச்சு ஒரே ஸ்டெப்பில். மேலே இருந்தாலும் 2-3 ஸ்டெப் எடுக்கும். ஃபார்முலாவை நல்லா கவனிங்க. மேலே ரைட் சைடில் மேலே தூக்குங்க, லெஃப்ட் சைடு ஒரு ட்விஸ்ட் பண்ணுங்கள், அகைன் ரைட் சைடை கீழே இருக்குங்க, லெஃப்ட் சைடு ட்விஸ்ட்டை ரீப்ளேஸ் பண்ணுங்க, அவ்வளோதான். திரும்ப அதே ஃபார்முலா 1 2 3 4 1 2 3 4 பார்த்தீங்கன்னா இங்கே சேர்ந்துருச்சு, ரைட்டா. திரும்ப அது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சேர்ந்துருச்சு. இப்போது மீதி 2 பீஸ் எங்கே இருக்குது, ஒரு பீஸ் இங்கேயே இருக்குது, க்ரீன் ஆரஞ்சு, இது இங்கேயே இருக்குது. இதை லாஸ்ட்டாக கூட நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இதை ட்விஸ்ட் பண்ணி இது இங்கே கொண்டு வந்துருங்க, ஏன்னா இந்த இடம் காலியாக இருக்கு இல்லையா. இந்த இடத்துக்கு ஆரஞ்சு, ப்ளூ, ஒயிட் 3 இருக்கிற பீஸு இதுதான். ஸோ இதை என்ன பண்ணுறோம், நம்ம அந்த ஃபார்முலா சேம் ஃபார்முலா இது இந்த பக்கம் இருக்குது, ஒவ்வொன்றும் ஒரு வித்தியாசமாக வந்து முதல்ல இங்கேருந்து ஈஸியாக சேர்த்துட்டோம், இங்கேருந்து கொஞ்சம் ஒரு 3 ஸ்டெப் எடுத்தது, இங்கே இருக்கிறது ஒரு ஸ்டெப் கூட எடுக்கும். ஃபஸ்ட்டு மேலே லெஃப்ட்டு, திரும்ப கீழே ரைட்டு, ஓகே, மேலே லெஃப்ட்டு கீழே ரைட், மேலே லெஃப்ட்டு கீழே ரைட், மேலே லெஃப்ட்டு கீழே ரைட், மேலே லெஃப்ட்டு கீழே ரைட், தேவையில்லை, வந்து சேர்ந்துருச்சு. ஓகேயா. இப்போது நம்ம இந்த பீஸை டிஸ்டர்ப் பண்ணாமட்டதால் இந்த பீஸ் இங்கேயே இருக்குது, க்ரீன் ஆரஞ்சு ஒயிட் இங்கேயே இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போது இதுக்கு சேம் ஃபார்முலா தான், இதுக்கு எந்த வித மாற்றமும் கிடையாது, அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ரைட் சைடு அப்பு, ரைட் ஹேண்டில் அப் பண்ணுறோம், அந்த கார்னர் செக்ஷனை அப் பண்ணுறோம், தென் லெஃப்ட்டில் ட்விஸ்ட் பண்ணுறோம், கீழே இருக்கிறோம், கொண்டு வரோம், அதே தான், அதே ஃபார்முலா 4 தடவை போட்டோன்னே இதுவும் சேர்ந்து போச்சு. இதுதான் இன்னையோட லெசன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் கூடுதலாக சேர்ந்துருக்கு, அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. நமக்கு வேண்டியது இது, இந்த சென்டர் பீஸ், இந்த லைன், இந்த லைன், இந்த சென்டர் பீஸ், இந்த லைன், இந்த சென்டர் பீஸ், இந்த லைன், இந்த சென்டர் பீஸ், இதுதான் ஒரிஜினல். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டோம், ஒயிட் சேர்த்தாச்சு. இதுதான் 2வது நாளோட லெசன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், திரும்ப இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முதல் நாள் லெசனோடு சேர்த்து இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து 2த்தையும் சேர்த்து பண்ணும்போது ஒரு நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும் அது உங்களுக்கு. ஸோ டே 2 வந்து இதுதான் பொசிஷன். டே 2ல் என்ன பண்ணுறோம், இந்த ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக இப்படி பார்த்துருங்க, ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக சேர்த்துட்டோம் கரெக்டாக. அந்த பீஸ் அந்த சைடு சென்டர் பீஸு ஆல்ரெடி சேர்த்துருந்தாலும் அது அங்கே இருக்குது. இப்போ நாளைக்கு என்ன பண்ண போகிறோம்னா, இதில் எட்ஜ் பீஸை சேர்க்கணும். இந்த எட்ஜ் பீஸை சேர்த்துட்டோம்னா 2 ரோ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். 1 2 3 4 எட்ஜ் பீஸையும் கரெக்டாக அந்த இடத்துல சேர்த்துட்டோம்னா, இதில் நேச்சுரலாக 1 சேர்ந்துருக்கு. இதே மாதிரி மீதி 3ஐயும் சேர்க்கணும். அதுதான் நாளையோட லெசன். ஸோ இந்த லெசன் இதுக்கப்புறம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். லெசன்ஸு எல்லாமே ஃபார்முலா தான் இதுக்கப்புறம். ஸோ தட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ சொல்லி கொடுத்த இந்த 2 ஸ்டெப்பையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி 1க்கு 2 தடவை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
நேற்று வந்து ஒரு 10 தடவை ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 20 தடவை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த ஸ்டெப்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஈஸியாகவும் உங்களுக்கு புரியும். மறக்காமல் டிவைன் செஸ்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் அதுக்கு விளக்கமும் கொடுக்குறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் செந்தில் தேவராஜ், டிவைன் செஸ்க்காக.